மக்களே, ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் ரீசென்ட் டைம்ல பிக் பாஸ் சீசன் 9ல அவங்க போய் கலந்துக்கினாங்க. நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்தாங்க. ஸோ முதல் வாரத்துல ஆதிரை சவுந்தரராஜன் அவர்களை வந்து நெறைய பேர் வந்து ஆஹா, ஓஹோன்னு தூக்கி கொண்டாடுனாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே அப்படிங்கிற ஒரு நபர் பின்னாடி இவங்க சுத்துறாங்க. ஸோ இவங்க அந்த மாரி, இந்த மாரி, அப்படி இப்படின்ட்டு அவங்க மேல வந்து கான்ட்ரோவர்சிய வந்து அடுக்கி, ஸோ அவங்க கடைசியா எவிக்ட் ஆனாங்க. அவங்க எவிக்ட் ஆகும்போது அவங்க மேடையில நின்னு மக்கள வந்து தற்கூரியன்னு சொல்லிட்டாங்க. ஓட்டு போடாத தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஆராயாம அந்த பெண் மேல வந்து அவதூறுகளை வந்து பரப்பியிருக்காங்க. சோ ஆரம்ப காலகட்டத்துல மக்களை வந்து இவங்க தற்கூரியன்னு சொல்லியிருக்காங்களா? இது எந்த அளவுக்கு நியாயம் இருக்கும்? இந்த மாரிலாம் இந்த பெண் வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஆதங்க குரல்கள் வந்து எனக்கும் நெறைய பேருக்கு வந்து இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் போக போக தான் தெரியுது. அது வந்து ஒரு ஃபேக்கா பரப்பி விடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தின்ட்டு. சோ ஆதிரி அப்படிங்கின்ற பெண் எவிக்ட் ஆகும்போது மக்களை பார்த்து தற்கூரி அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லையா? அது வந்து பொய்ங்க. அவங்க அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. அதாவது இந்த பிக் பாஸ் சார்ந்து யூடியூப்ல ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் வந்து தொகுத்து வழங்குவாங்க. அந்த பிக் பாஸ்ல வந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. அத வந்து மிஸ்டர் ஸ்னூப்பி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப லொடலொடன்னு பேசி அவர் பாட்டுன்னு ஃபாஸ்ட்டா சொல்லுவாரு. அந்த நரேட்டிவ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அந்த நபர் வந்து ஆதிரி அவர்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஆதிரி அவர்கள் வந்து மக்களை மக்கள வந்து தற்கூரி கூட்டம்னு தற்குறின்னு சொல்றாங்களாம். சொல்லிட்டாங்க. ஓட்டு போடாத தற்குறி அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடையில. அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் வீடியோல பேசியிருந்தாரு. ஸோ அந்த சமயத்துல வந்து நானும் நெனச்சுட்டேன். இந்த மாரிலாம் ஆதிரி வந்து பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு நானும் நெனச்சிருந்தேன். பட் ஆதிரி அவர்கள் வந்து ரீசென்ட்டா தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. அதுல அவங்க வந்து நெறைய பேசியிருக்காங்க. பிக் பாஸ்ல வந்து என்னென்ன நடந்தது? ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து என்ன மாரியான ஒரு மனநிலையில இருந்தாங்க? ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எஃப்ஜே கூட வந்து பேசினதா இருக்கட்டும், அவங்க கூட சுத்துனதா இருக்கட்டும் பிக் பாஸ்ல. ஸோ இதுலலாம் நெறைய பேருக்கு வந்து முரண் இருக்கட்டும். ஸோ அவங்க செஞ்சது தப்பு, தவறுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கட்டும். பட் இந்த ஃபேக் அலிகேஷன் ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லவே இல்ல. பட் அந்த பெண் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லி அவதூறுகளை வந்து பரப்புறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாதது. அது வந்து என்ன மாரியான ஒரு மனநிலை? ஒரு பெண் மேல வந்து என்னதான் வெஞ்சன்ஸ், அந்த கோபம் அதெல்லாம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டு அந்த பெண் மேல வந்து ஏகப்பட்ட அவதூறுகளையா பரப்புறது? அப்படின்னு தான் ஒரு சிலர் வந்து பார்த்து கேட்க தோணுது. மிஸ்டர் ஸ்னூப்பி அப்படிங்கின்ற நபர் வந்து அவர் பாட்டுன்னு ஓப்பனா சொல்றாரு. எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. அந்த பெண் வந்து மேடையில நின்னு ஆத்ரி அவர்கள் வந்து மேடையில நின்னு மக்கள் வந்து ஓட்டு போடாத தற்குறிகள், இந்த தற்குறிகளால தான் நான் வெளிய போறேன் அப்படின்ட்டு அவங்க ஆத்ரி அவர்கள் சொன்னதுக்கான ஆதாரம் எங்க மிஸ்டர் ஸ்னூப்பி? அப்படின்னு தான் கேட்க தோணுது. சோ அவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அவங்க வந்து ரீசென்ட் டைம்ல இன்டர்வியூ குடுக்கும்போது நான் அந்த மாரி எல்லாம் சொல்லவே இல்ல அப்படின்னு சோ மக்கள் சொல்றாங்க. என்ன புரிஞ்சுக்கலன்னு சோ தான் இந்த நான் இடத்துல வந்து சொல்றேன். நம்ம இப்போ 4 வார்த்தை தான் கொஞ்சம் நான் நம்மளுடைய பேசினேன். பகுத்தறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி அத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, அதாவது சினிமாவுல நடிக்கக்கூடிய நபர்கள், இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சமாச்சும் அவங்க வந்து இது போன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுப்பாங்களா? மக்களை போட்டு தற்குறி அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஏன்னா அது வந்து பேக் ஃபயர் ஆகும். நாளைக்கு வந்து இவங்கள வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுவாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாம மக்கள வந்து தற்கூரி அப்படின்ட்டு பேசுறாங்களே அப்படின்ட்டு அவங்கள வந்து இழிவுபடுத்துவாங்க. யாருமே மாட்டாங்க. ஆத்ரே அவர்களும் கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஆரம்ப காலகட்டத்துல இவங்க ஏதோ ஒரு காண்டுல, கடுப்புல இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்குள்ள இருந்தது. பட் அவங்க வந்து ரீசென்ட் இன்டர்வியூல வந்து சொல்லும்போது, அவங்க இன்னசென்ட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. பட் அவங்க சொல்லியிருக்கும் பட்சத்தில், மிஸ்டர் ஸ்னூப்பி நீங்க வந்து ஏதாச்சும் வீடியோ, ஏதோ ஆதாரங்கள் எதனாச்சும் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அது வந்து வெளிய கொண்டு வந்து காமிங்க. அப்புறம் அதெல்லாம் இல்லாம வெறும் வாய் வழியா அவங்க வந்து மக்களை வந்து தற்கூரி அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்ட்டு எப்படி இந்த மாரி பொய்யான விஷயங்கள வந்து சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின வந்து என் பாணியில வந்து நான் அவருக்கு வந்து முன்வச்சேன். சோ ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்ப்போம். சோ இந்த மாரி இருக்கும்போது, அந்த பெண் வந்து அதை தாண்டி இன்னமும் நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த பிக் பாஸ்ல அவங்க இருக்கும்போது, சோ அவங்க வந்து என்ன மாரியான ஒரு ட்ராப்ல வந்து சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்ப ரீசென்ட் இன்டர்வியூல அவங்க பேசும்போது நான் வந்து தெரிஞ்சுக்கினேங்க. மக்களே இதே மாரி தான் நம்மள சுத்தி நெறைய நபர்கள் வந்து இருக்காங்க. சோ நல்லா நம்ம வந்து கண்டிப்பா உஷாரா இருக்கணும். அவங்க பாட்டுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில சோ அவங்க அவங்க வேலைய காமிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அன்பு வைத்தவர்கள்லாம் நீங்க வந்து மாட்டிக்கின்னு முழிக்கணும். இந்த இடத்துல வந்து ஆதிரி அவர்களுக்கு வந்து சொம்பு தூக்குறேன். ஆதிரி அவர்களுக்கு வந்து ஒரு பிஆர் நானு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கக்கூடிய உண்மைகள இந்த இடத்துல வந்து ஓப்பனா பேசுவோம். நியாயமா பேசுவோம். சோ ஆதிரி அவர்கள் மேலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. தப்புகள் இருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல பேச தான் போறோம். பட் இருக்கக்கூடிய உண்மைகள இந்த இடத்துல வந்து பேசணும். சோ ஆத்ரி அவர்கள் வந்து எஃப்ஜே என்கின்ற அந்த நபர் கூட அவங்க வந்து பழகும்போது, எஃப்ஜே அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன ஆத்ரி அவர்களுக்கு வந்து தந்திருக்காரு. சோ ஆத்ரி அவர்கள் வந்து இவன் நம்ம கூட இந்த அளவுக்கு நல்லா பழகுறானே, நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு அட்டென்ஷன் தரானேன்ட்டு இவங்க நல்லா அவங்கிட்ட அவர்கிட்ட வந்து பேசும்போது, அவர் வந்து அட்டென்ஷன் குடுக்கறது இல்ல. சோ இந்த இடத்துல தான் அந்த ட்ராமா வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல வந்து நான் கெத்து அப்படிங்கிற அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? சோ இந்த ட்ராப்ல வந்து யார் விழுந்தாங்கன்னு பார்க்கும்போது, ஆதிரை அவர்கள் வந்து அந்த பிக் பாஸ் சீசன் 9ல எஃப்ஜே அவர்களுடைய அந்த ட்ராப்ல நல்லா விழுந்துட்டாங்க. விழுந்து அதுல கொஞ்சம் கூட ஒரு தெளிவே இல்லாம, இதுலருந்து இந்த ட்ராப்ல இருந்து நம்ம வெளிய வரணும் அப்படிங்கிற அந்த தெளிவே இல்லாம கடைசியில எவிக்ட் ஆயிட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்கு அவ்ளோ ஓட்டு விழுந்தது. அவ்ளோ பேச்சு பாசிட்டிவா இருந்தது அவங்களை பற்றி. பட்
ஸோ அவங்க வந்து ஒரு ட்ராப்ல விழுந்தாங்க. ஸோ அந்த ட்ராப்ல விழும்போது நம்மள வந்து ஒரு சில இடத்துல வந்து ஓகே இது வந்து ட்ராப்பு. ஸோ இவங்க வந்து நம்ம மேல பாசம் வைக்கிற மாரி ஒரு கேம வந்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளே அறிஞ்சுக்கிட்டு, அத்தோட அந்த விஷயத்த வந்து அறுத்து விடணும். ஸோ இது வந்து பர்சனல் லைஃபா இருந்தாலும் பரவால்ல. அந்த மாரி கேம் உங்களுக்குள்ள யாராச்சு விளையாடிட்டு இருந்தாங்கன்னா, அது போன்ற நபர்களை இன்னைக்கே கழட்டி விடுங்க. அதாவது ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு சகோதரத்துவம், ஒரு காதலன் அது போன்ற நபர்கள் வந்து எப்பயுமே அந்த அன்போட விளையாட மாட்டாங்க. எப்பயுமே எப்பயுமே ஒரே மாரி இருப்பாங்க. இந்த ஈகோ, இந்த இந்த கெத்து காட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா, சும்மா அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் பழகுறாங்க. ஸோ அது போன்ற ஒரு பாணியில தான் ஆதிரை அவர்கள் வந்து எஃப்ஜே அவர்களை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில ரொம்ப நல்லா அட்டென்ஷன் தந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அட்டென்ஷனே தரல. ஸோ அதே சமயத்தில அந்த இன்டர்வியூல அந்த ஆங்கர் கேட்கறாங்க ஆதிரை அவர்கள் கிட்ட, "நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா பிக் பாஸ் 9 உள்ள அந்த ஹவுஸ்குள்ள நீங்க வந்து எஃப்ஜே கூட பழகுனது, நீங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே முரணா இருக்கே" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் நான் சொல்லக்கூடாதா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. அவங்க வந்து எஃப்ஜேவ எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவன், ஒரு நல்ல தோழன் அவன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இடத்துல வந்து தப்பே கிடையாது. அத வந்து யாருமே அத வந்து எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க. பட் அந்த தோழன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி, அது வந்து வேறு ஒருவராக அது வந்து என்ன வேணா இருக்கட்டும். ஸோ அது போன்ற அந்த ரிலேஷன்ஷிப்ல வரும்போது, அது வந்து முற்றிலும் தவறுதான். ஸோ அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அது போன்ற இருக்கும் பட்சத்தில், ஆத்ரி அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூல எஃப்ஜே அவர்களே அப்ப கூட அவங்க வந்து ஃப்ரெண்டுன்ற அந்த விஷயத்த வந்து குறிப்பிடவே மாட்றாங்க. அவன் அவன் எனக்கு தோழன் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க குறிப்பிடாதது, அதுல எனக்கு வந்து முரண் இருக்கு. அதே சமயத்துல இந்த ஆத்ரி அவர்கள் கூட எஃப்ஜே அவர்கள் வந்து ஹக் பண்ணியிருப்பாரு. அங்க வந்து சில பிசிக்கல் டச் சார்ந்த சில நிகழ்வுகள் நடந்தது. அதை பத்தி அவங்க வந்து ஓப்பனா பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, ஓகே இவங்க பேசுறது ஒரு சிலது வந்து கரெக்ட் தான். ஏன் ஒரு பெண்ண வந்து ஒரு ஆண் வந்து ஹக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின வந்து கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறதுன்றது எனக்கு புரியலங்க. இதுல வந்து குட் ஹக் எது? பேட் ஹக் எது? ஸோ அது போன்ற ஒரு விவரிப்புகள் இந்த இடத்துல வந்து வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீ ஹக் பண்றது தப்பு அப்படின்ட்டு சொல்றதும் தப்பு தான். நீ ஹக் பண்ணவே கூடாது. நீங்க 2 பேரும் தனித்தனியா நின்னு தான் பேசணுன்றதும் தப்பு தான். அவங்க வந்து அது வந்து அவங்களுடைய சுதந்திரம். ஸோ அவங்களுடைய விருப்பம் தான் அது. அதுல நம்ம குறுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எண்ட் ஆஃப் த டேல அவங்க என்ன சொல்றாங்க? நான் வந்து ஹக் பண்ணக்கூடாதா? அதற்கான சுதந்திரம் கிடையாதா? அப்படின்னு தான் கேட்கறாங்க. இந்த இடத்துல வந்து குட் குட் ஹக் எது? பேட் ஹக் எதுன்றத இத தான் நம்ம விவரிக்கணுமே தவிர்த்து, ஹக் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லவே கூடாது. பிசிக்கல் டச் தப்பு அப்படின்னு சொல்லவே கூடாது. ஸோ அதற்கான வரைமுறைகள் இந்த இடத்துல வேண்டும். இந்த இடத்துல தொட்டா தப்புப்பா, இப்படி ஹக் பண்ணா தொட்டா தப்புப்பா அப்படிங்கிற வரைமுறைகள் இருந்தா தான் இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து விமர்சனப்படுத்த முடியும். ஸோ ஆக மொத்தத்துல ஆதிரி அவர்கள் வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள வந்து அனுபவிச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையும் ஒரு பிரேவ் சோலா ஓப்பன் ஹார்ட்டடா அவங்க வந்து நெறைய விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல அந்த பெண்ணுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவங்க பகிரக்கூடிய விஷயங்கள் வந்து வேலிடா இருக்கு, கரெக்ட்டா இருக்கு. பட் அவங்க அதை தாண்டி அவங்களுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரீமும் இருக்கு. அது வந்து அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய பாசமா இருக்கட்டும், சில விஷயங்களா இருக்கட்டும். அவங்களே சொல்றாங்க நான் எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடுவேன் அப்டின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து மன கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கணும். ஸோ பிரபலங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அத வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது போன்ற நபர்கள் ஈகோ காமிக்கிற நபர்கள் இப்படி இருக்காங்க. நம்ம கிட்ட நல்லா பழகிட்டு கடைசியில சோ நம்மள வச்சு ஆதாயம் தேடக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களின் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். சோ வேற எதுவுமே வேணாம். சோ அததான் நான் சொல்றேன். சோ இந்த இடத்துல வந்து எஃப்ஜே அவர்களுடைய ட்ராப்ல பிக் பாஸ் 9ல ஆதிரி விழுந்தாங்க. அவங்க வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாணியில தான் எண்ட் ஆஃப் அந்த இன்டர்வியூ எனக்கு வந்து புரிய வச்சுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.